வணக்கம், வெல்கம் டு வாழ்க்கை புது பார்ட் 25. இந்த கிளாஸ்லயோ ஒர்க்லயோ போய் உட்கார்றதுக்கு டயர்டா இருக்காது. இந்த போற டிராவல் டைம் இருக்கு பாத்தீங்களா, ஐயோ. மார்னிங்கே ஒரு ஸ்லீப்பிங் டோஸை போட்டு சூறாவளி மாதிரி சுத்தி கிளம்பியாச்சு. வழக்கம் போல 2 மணி நேரம் அமைதியா அப்சர்வேஷன் பண்ணிட்டு 2 மணி நேரத்தி 1 செகண்ட்ல வெளியே வந்து எல்லாரும் ஒரு ஸ்பாட் வச்சா அந்த இடத்துல அசம்பிள் ஆகும். வேறங்க கேன்டீனுக்கு தான் ஒரு டீ குடிச்சிட்டு உட்காந்தா வாட்ஸ்அப்ல பாப்பப் என்னன்னு டெக்ஸ்ட் எடுத்து பார்த்தா ரொம்ப நல்லா அப்சர்வ் பண்ணிருக்கீங்கன்னு அவார்டு கொடுக்க கூப்பிட்டாங்க. ஸ்டாஃப் யாரும் பார்க்க மாட்டாங்கன்ற தைரியத்துல பேசுறேன். 3 வருஷம் ஒன்னா படிச்சோன்றதுக்காக ஆதாரத்தை கலெக்ட் பண்ணிட்டு மாப்பிள்ள ஏதோ புதினா பேஸ்ட் அப்ளை பண்ணியிருந்தாரு ஷர்ட்ல. அப்புறம் அங்க இருந்து அப்படியே கிளம்பியாச்சு. இன்னைக்கு கொஞ்சம் வேகமா முடிஞ்சனால இவனுங்க ஒரு பிளான் போட்டானுங்க. வளர்றதுக்கு எந்த காரணமும் இல்லாம வேற வழி இல்லாம போய சுந்தரேகா கடையில சூடான மீல்ஸ் சாப்பிட்டு கொஞ்சம் வயிறை காம் டவுன் பண்றதுக்காக கரும் ஜூஸ். இந்த மொட்டை வெயில்ல எவனாச்சும் பீச் போவானான்னு கேக்குறேன். போவானுங்க, இவனுங்க கூட சேர்ந்து நானும் போவேன். வந்த பாவத்துக்கு இந்த மாதிரி சுட டீ வேற வாங்கி குடிக்குங்க சில ஜீவன்கள். எடுத்தேன் பாரு ஓட்டா, என்ன விட்டு போறானுங்க ஆட்டம். சூப்பரா சுப்பிரமணியபுரத்துல ஒரு மாதிரி இருந்தானுங்க. அவனுங்க நிக்க சொல்லிட்டு நான் பீச்ல போய் கொஞ்சம் ஆட்டம் போட்டு பார்க்கும்போது என் 2வது தம்பி ஞாபகம் வருது. அப்புறம் நம்மளுக்கு தெரிஞ்ச வித்தைகளை கொஞ்சம் இறக்கி விட்டேன். இதெல்லாம் இன்னைக்கு தான் பாக்குறேன். மெரினால இவ்வளவு டெவலப் பண்ணி வச்சிருக்கானுங்க. இந்த மாதிரி பெரிய பசங்க எல்லாம் யூஸ் பண்ணாம சில்ட்ரன்ஸ் பார்க்க இந்த மாதிரி சில்ட்ரன்ஸ் மட்டும் யூஸ் பண்ணா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். போட்டோ இடத்துக்கு உடம்புலாம் செம்ம டயர்ட். எல்லாத்துக்கும் ஒரு கும்பிட போட்டு கிளம்புங்கடா சாமின்னு சொல்லி கிளப்பி விட்டு நேரா வந்து நைட்டு டைட்டா இல்லாம லைட்டா ஒரு டின்னர் போட்டு மாப்பிள்ள பெரிய ரவுடி திருக்கலக்குன்ற அர்ஜுன் ரெட்டி அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது. டாடா பாய்.